Thank you, sir, for your valuable and inspiring message. Your guidance means a lot to us. We are honored by your presence. May I now request our distinguished chief guest, Mrs. Parvin Sultana ma'am, to kindly address the audience. We are eagerly awaiting your inspiring message. விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அமர்த்திஸ்ட் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு கடந்த 9 ஆண்டு காலமாக மிக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தை அமைத்து தந்த திரு விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும், உடன் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு விஷ்ணுகுமார், இந்த கல்வி நிறுவனத்தின் சேர்மன் திருமதி மேனகா, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய முதல்வர், சிறப்பு விருந்தினர், மேடையின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு தன் தலைமுறையின் வெற்றியை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை திரு அருணாச்சலம் தங்கராஜ், தன்னுடைய வீட்டு விசேஷத்திற்கு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு வந்தால் எப்படி இருப்பார்களோ அப்படி தன்னை அலங்கரித்து கொண்டு இந்த 9வது ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தாலும் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து கொண்டும் இந்த நிகழ்ச்சியை நிர்வகித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள், இந்த கல்வி நிறுவனத்திடம் தன்னுடைய குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், என் உயிரினும் இனிய மாணவ கண்மணிகள், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். மிக நெருக்கடியான சூழ்நிலையில் வந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பின் பேரில் உங்கள் மத்தியில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. இத்தகைய பெருங்கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு என்ன சொல்லிவிட முடியும் என்று நான் யோசிப்பது வழக்கம். முக்கியமாக இந்த மாதிரியான ஆண்டு விழாக்களில் என்ன மாதிரியான பேச்சாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும். ஏன்னா இவ்வளோ மொத்தமாக எங்கேயும் சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆண்டு விழாக்களில் தான். ஆனால் 28 வருஷம் ஆச்சு ஒரு பேருண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரியான ஆண்டு விழாக்களில் வரக்கூடிய இந்த க்ரௌட் இருக்குல்ல, அது பேச்சாளரின் பேச்சை கேட்கறதுக்கு வர்றதே இல்லை. அது தன் குழந்தைகளின் ஆட்டம் பாட்டத்தை பார்ப்பதற்காகவும் அது பரிசு பெறுவதை பார்த்து மகிழ்வதற்காகவும் தான் வருகிறார்கள் என்று நான் புரிந்து வைத்திருக்கிறேன். கைத்தட்டிய ஓர் இருவருக்கு நன்றி. மற்றவர்களை பார்த்தால் இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுடைய
கலை நிகழ்ச்சிகளை கேட்க மட்டும் வரவில்லை, நீ பேசுறதையும் தான் கேட்க வந்திருக்கோம் என்கின்றது போல் உட்கார்ந்திருக்கிறீர்கள். கைத்தட்டி ஆதரவு தந்தவர்களுக்கு நன்றி. என்ன ஒரே ஒரு விஷயம், நான் பேசிட்டு இருக்கிறது காணொளி எடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல அண்ணன், நீங்க கொஞ்சம் உட்காந்துக்கணும். ஒரு 100 பேரை மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உட்காந்துருங்க. என்ன சிக்கல் தெரியுமா, நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிகளுக்கு வரவே இல்லைல்ல, அவங்க பார்க்கறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆனால் நான் பேச வந்திருக்கிறது பல மணி நேரமாக காத்திருந்து இந்த பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்களே, உங்களுக்காக. அதனால ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், இவங்க வந்து அந்த ரெக்கார்டிங் ஒர்க்கெல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க. நன்றி. பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் பல நல்ல விஷயங்களை. ஒன்றே ஒன்று தான், நான் மிகச் சில மணித்துளிகள் தான் பேசுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணணும், யாருக்காவது அனுப்பிடணும் அப்படிங்கிற எந்த முயற்சியும் இல்லாமல் உங்களுக்காக மட்டுமே பேச வந்திருக்கக்கூடிய என்னுடைய பேச்சை மிக கவனமாக கேட்டுக்கோங்க. மிக குறுகிய நேரம் தான் பேச போகிறேன். என்ன காரணம், இதை நான் முகாந்திரமாக சொல்றதுக்கு என்ன காரணம்னா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடணுங்கிற ஒரு ஆசை இந்த ஜெனரேஷனுக்கு வந்துருச்சு. யாருக்காவது சொல்லிடணும், யாருக்காவது ஏதாவது செஞ்சிடணும், அப்படி இல்லை. வாழ்க்கை நமக்கானது. இந்த நமக்காக இருக்கக்கூடிய இந்த சில நிமிடங்களை பெற்றோர்களே உங்களுக்கான வார்த்தைகளாக நான் தரப்போகிறேன். அதனால் இந்த சில நிமிடங்கள் எனக்கும் உங்களுக்குமான நேரம். என் பேச்சை கேட்டவர்களுக்கு தெரியும், நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை, நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுகிறவன். ஸோ என்னுடைய பேச்சு இண்டிவிஜுவலுக்கானது. உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அதனால் கவனம். இந்த தலைமுறைக்கு பெற்றோர்களாக வாய்த்திருக்கிறோம். ரொம்ப சிரமமான காரியம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருப்பது தான் ரொம்ப பெரிய சிரமமான காரியமாக அது இருக்கு. எங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ சிரமமா இல்லை, ஆனால் எனக்கு இருக்கு. என்ன காரணம் தெரியுமா, நாம தான் இதோ உட்காந்துருக்கிறீங்கள பெற்றோர்கள், மேடையில் உட்காந்துருக்க இந்த ஜெனரேஷன் தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு சிண்டு வாண்டு இவங்க பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. மிகப்பெரிய சவாலான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை நாம் வளர்த்தெடுத்தாக வேண்டும், அவர்களை வெற்றி நோக்கி செலுத்தியாக வேண்டும். நமக்கு இல்லாத பெரும் வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளோடு நாம் பயணம் செய்யணும். இப்போ நான் ஒரு 2-3 விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு போக போறேன். எப்பவுமே நான் மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவேன். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா, யார் ரொம்ப நல்ல பேச்சாளர்னா, கைத்தட்டல் வாங்கிட்டு பேசிட்டு போயிடுறாங்கல்ல, அவங்க என்னுடைய டிக்ஷனரியில் நல்ல பேச்சாளரில் வரமாட்டாங்க. பேசிட்டு போனதுக்கு பிறகும் நமக்குள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் நல்ல பேச்சாளர். நான் பேசிவிட்டு போனதற்கு பிறகும் கூட உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதான முயற்சியில் என்னுடைய சில வார்த்தைகள் வந்து விழப்போகிறது. கல்வி, இது ஒரு கல்விக்கான கோவில். இந்த கல்வி நிறுவனத்திடம் நம் குழந்தைகளை நாம் ஒப்படைத்திருக்கிறோம். முதல்ல பெற்றோர்கள், மிக முக்கியமாக ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், கல்வி என்றால் என்ன, எஜுகேஷன் அப்படின்னா என்ன. இன்றைக்கு நாம் எந்த எஜுகேஷனை நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்து தமிழ்
நல்ல ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். உங்க மனசுல ஒரு திரை இருக்கும், ஒரு கர்டன் இருக்கும். அந்த கர்டனை நான் இப்போ அன்வெயில் பண்ண போறேன். நான் அதை திறந்து விட போகிறேன். நான் படித்தது தமிழ், எம்ஏ, பிஎட், பிஹெச்டி. இந்த பிஎட்ங்கிறத ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா, இந்த பெரியவங்களுக்காக பிஎட் ரெகுலரில் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு எஸ்ஐடி காலேஜ், அங்கே தான் நான் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஒரு 2025 ஜூலை வரைக்கும் அங்கே ப்ரொஃபஸராக இருந்தேன். 25 இயர்ஸா. என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி படித்த மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், பிளான்ட் பயாலஜி, பயோடெக்னாலஜி, எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் படித்த எல்லாருக்குமே தமிழ் உட்பட ஒரே மாதிரியான கேபின், ஒரே மாதிரியான சம்பளம் தான். நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறீங்கிறத வச்சு உங்க சம்பளம் நிர்ணயிக்கப்படுவதில்லை. அந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு அந்த சப்ஜெக்டை எங்க கொண்டு போய் பார்க் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் உங்கள் குழந்தையினுடைய வெற்றி இருக்கிறது. தமிழ் படித்தவங்களுக்கு 200 ரூபாய் சம்பளம், மேத்ஸ் படித்தவங்களுக்கு 2000 ரூபாய் சம்பளம் எல்லாம் கிடையாது. எது படித்தாலும் எந்த இடத்துல நம்முடைய குழந்தையை கொண்டு போய் பார்க் பண்ண முடியும். கல்வியில் ஏற்றத்தாழ்வு இல்லை. நான் ஒரு 13வது வயதிலே நான் தெரிந்து கொண்ட மிகப்பெரிய ரகசியத்தை நான் சொல்றேன். வாட் இஸ் எஜுகேஷன்? நமக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. அந்த ஃபயரை அந்த எஜுகேஷன், நம்ம படித்த படிப்பு ட்ரிகர் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்ப நம்ம குழந்தை படிக்குது இல்ல, குழந்தை படிக்கிற படிப்பை இப்போ இவங்கெல்லாம் படிக்க வைக்கிறாங்களா குழந்தைய? வீட்டுக்கு வந்த உடனே நாம படிக்க வைக்கணுமா? படிக்க வைக்கணுமா? படிக்க வைக்கிறதுல டியூஷன் கமிச்சிடுறோமா? எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். சரியா? எனக்கு ஒரு விஷயம் புரியறதே இல்லை. வெயிட்டை சம்பளம் கொடுத்து அந்த வெயிட் தூக்குற ஆட்களை கூப்பிட்டு வெயிட்டை கொடுத்துடலாம். அவங்க கூட்டிகிட்டு வந்து நம்மளை பஸ் ஏற்றியோ ட்ரெயின் ஏற்றியோ விடுவாங்க. ஆனால் நம்ம நகைப்பெட்டியை கொடுத்து வச்சுருக்கோம். வெயிட்டாக இருக்குன்னு அவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம். கொடுத்தா பிரச்சனை இல்லை, வெயிட்டாக இருந்தால் நல்லது தானே. ஆனால் கண்காணிக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை கண்காணிக்கணும். கரெக்டாக கொண்டு போய் வைக்கிறாங்களான்னு கண்காணிக்கணும். ஒரு 13 வயதில் நான் கல்வி என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டதை உங்ககிட்ட சொல்றேன். நான் சொன்னல 2025ஆம் ஆண்டு வரைக்கும் நான் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற எஸ்ஐடி காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆனேன். இந்த ஜூலை மாதத்திலிருந்து 25 ஜூலையிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சில ஆண்டுகள் பணி விடுவிப்பு செய்து, நீங்க இங்க வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சி துறையின் உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பணி நியமனம் தந்திருக்கிறார். நான் இங்கே நின்று கொண்டிருப்பது ஒரு பேராசிரியராக அல்ல, தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் துணைத் தலைவரும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கல்வி என்பது என்ன? உங்களை எங்க கொண்டு போய், உங்க குழந்தையை எங்க கொண்டு போய் அது பார்க் பண்ணணும். முதல்ல நம்ம இந்த சத்தத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம வீட்டில் முதல்லலாம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதெல்லாம் மோட்டர் போடுவாங்க. மோட்டர் தண்ணி ஏறும். தண்ணி ஏறலைன்னா என்ன பண்ணுவாங்க? ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவாங்க?
கீழே இறங்கி வந்து அந்த மோட்டார் இருக்கிற ரூமை திறந்து மோட்டரை ஆஃப் பண்ணிட்டு அந்த கார்க்கை திறப்பாங்களா, திறந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்களா, ஊற்றி ப்ரெஷர் பண்ணுவாங்க, மூடுவாங்க, மூடிட்டு ஆன் பண்ண சொல்லுவாங்க. சரியா? ஆன் ஆயிடுச்சு, தண்ணி உள்ளே போய் ஏர்லாக் ரிலீஸ் பண்ணி தண்ணி ஆன் ஆயிடுச்சு. குப்பு குப்புன்னு தண்ணி வெளியில் வருமா? எந்த தண்ணி வெளியில் வரும்? எந்த தண்ணி முதல்ல வெளியில் வரும்? நம்ம சொம்புல போட்டோம்ல அந்த தண்ணி வருமா? அப்புறமா அந்த தண்ணி எதை கொண்டு வரும்? உள்ள இருக்கிற ஊத்த கொண்டு வரோம்ல. அந்த மாதிரி ஸ்டக்கா இருக்கக்கூடிய ஒரு என்ஜினுக்கு நீங்க போடுற ஒரு சொம்பு தண்ணீர் தான் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய வேலை. அது போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யணும்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை அது வெளியில் கொண்டு வர வேண்டும். அதுதான் கல்வியின் வேலை. கொடுக்கறதையே கொட்டிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்ஜின் வேலை செய்யலன்னு அர்த்தம், செய்ய வேண்டிய வேலையை செய்யலன்னு அர்த்தம். உங்கள் குழந்தை இங்க அந்த நோய் இருக்கான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா எல்லா பள்ளிக்கூடத்துலயும் இருக்கும். என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு எத்தனை பேரண்ட்ஸ் விரும்புறீங்க? இருக்கா? ஃபர்ஸ்ட் வரணும் என் பிள்ளை, அப்ப செகண்ட் யார் வர்றது? எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலாமா? சிலது மானு காட்டில் ஓடும், சிலது மீன் கடல்ல நீந்தும். உங்க குழந்தை மானா மீனா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க உங்களுடைய குழந்தை இந்த மார்க் வாங்கணும் இந்த மார்க் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். என்னன்னே தெரியலையே, ஃபர்ஸ்ட் வந்துடணும். அப்புறம் நீங்க ஏதோ பிரைஸ் கொடுக்க போறாங்களாமா, நான் பேசி முடிச்ச உடனே என்னை வச்சு கொடுப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த வருஷத்திலிருந்து இன்னொரு ஒரு 10 பேர் லிஸ்ட் தயார் பண்ணுங்க மேடம். யார் தெரியுமா? இது உருப்படாது, இது சுமாராக தான் படிக்குது, இது ஃபெயிலாக போயிடும்னு நினச்சிட்டு இருக்கிற குழந்தை ஜெயிக்குது இல்லை, அந்த குழந்தைய பாராட்டுங்க. பாருங்க, அந்த குழந்தை தான் நீங்க எத்தனை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாலும் அத்தனை குழந்தைகளையும் நிர்வகிக்க போகின்ற மிகப்பெரிய ஆற்றலுடன் அந்த குழந்தை வரும். ஏன் தெரியுமா? எந்த இடத்துலயும் அந்த குழந்தை ஸ்டக்கா இருக்கு. அந்த குழந்தை ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய உதவி இந்த பள்ளிக்கூடம் என்ன செய்து விட முடியும்? தயவு செஞ்சு என் கையில இருந்து ஒரு பரிசை மட்டும் கொடுத்துறாதீங்க. 100 நாள் அட்டெண்டன்ஸ், 100% அட்டெண்டன்ஸ். இல்லை, ஒரு டீச்சராகவே நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் புரிகிறதே இல்லைங்க. 100 நாள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நம்ம பிள்ளை என்ன சாதிக்க போகுது? 100 நாள் வந்து நிற்கணுமா இங்க? நான் என்ன சொல்கிறேன், ஒரு 95 நாள் வரட்டும், ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கிட்டோம், ஒரு காது குத்துக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு சாவுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு திருவிழாவுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு கூட்டிட்டு போங்க, வீட்டில் ஏதாவது பூஜை புனஸ்காரம் இருந்தால் உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு அந்த சடங்குகளை சொல்லித்தாங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு தரத்துக்கு சொல்லி கொடுங்க. இது எல்லாம் தானே அந்த 100 நாள் வேலை. 100 நாள் வந்து 100க்கு 100 பிரைஸ். எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுவும் விக்னேஷும் இந்த 100 பிள்ளைகள்லாம் வராதுங்க, அதனால தான் உருப்பட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஸ்கூலே பார்த்துக்கணும் அப்படி கிடையாதுங்க. குழந்தைகளுடைய மொழி பெற்றோர்களுக்கு புரிய வேண்டும், பெற்றோர்களின் மொழி குழந்தைகளுக்கு புரிய வேண்டும். நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது நீங்க உங்களுக்கு புரியல. ஆனா உங்க புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பட்டொளி வீசி பறக்கணும். எப்படி பறக்கும்? நான் சொல்றேன் பாருங்க, எது லாங்குவேஜ் சொல்லித்தரேன் பாருங்க. நான் 13 வயசுல கேள்விப்பட்ட விஷயம் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது. 8ஆம் கிளாஸ் ஆரம்பம், 7th முடிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அறிவு விரிவடையும். 13 வயசுல நான் ஷார்ப், வெரி ஷார்ப்.
எனக்கே தெரியும், எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தான் தெரியும், ஆனால் நிறைய புரியும். ஐ நோ லெஸ் பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மோர். உங்கள் குழந்தை அப்படி இருக்கான்னு பாருங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு இல்லை, சொன்னால் புரியுதான்னு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னால் புரியுதா? சூடா இருக்கு இந்தா புடின்னு சொன்னா இப்படி பிடிக்குது. சொன்னா புரியலையே, ஆனால் கிளாஸ்ல தான் ஃபர்ஸ்ட். ஒரு வாட்டி சொன்னா புரியல, 2 வாட்டி சொன்னா புரியல, 3 வாட்டி சொன்னா புரியல, 4 வாட்டி சொன்னா புரியல, 5வது வாட்டி சின்ன வயசுல இருந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொன்னதுக்கு பிறகுதான் இப்படி பிடிக்குது. அது வரைக்கும் இப்படிதான் நீட்டு. எங்க அம்மாட்ட கேட்டேன், சத்தியமா சொல்றேன், எங்க அம்மாட்ட இந்த விஷயம் கேட்டேன், ஏமா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது, வேணும்ட்டு செய்தாமான்னு கேட்டேன். வேணும்ட்டு செய்யலையா, அதுங்க வேணும்ட்டு செய்யல. இதை ஓவரா பார்த்துட்டு இருந்தா யாரு சொன்னாலும் புரியாது, மைண்ட் ஆஃப் ஆயிடும். நிஜம்தான். ஐன்ஸ்டீன் சொல்றாருங்க, இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். இனி குழந்தை இமேஜின் பண்ண முடியுதா குழந்தையால? நான் வந்து உட்கார்ந்த உடனே உங்க பிரின்சிபல் ஒரு வேலை செஞ்சாங்க என்கிட்ட. முன்னால வச்சிருந்தாங்க ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டா, அந்த ஃபைல் இருக்குல்ல, அதை நீங்க பாருங்க மேடம், அதை நீங்க பாருங்க மேடம். நாங்கள் அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற அஜெண்டா எனக்கு வந்துருச்சு ஃபோன்ல. ஆனால் அதை பாருங்க, அதை பாருங்க. நான் அவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது அவ்வளோ கிரியேட்டிவாக பண்ணப்பட்டிருக்கு. யாரோ குழந்தை தான் அதை பண்ணியிருக்கணும். அது ஒரு லாக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கு, அதுக்கு லாக்கெல்லாம் இருக்குதுங்க அதுக்கு பேப்பரில். ஆனால் எந்த பக்கம் திறக்கிறதுன்னு தெரில. திறந்த அப்படி பண்ண உடனே திறந்துருச்சு. ஒரு டிவி பொட்டி இருக்கு, ஆண்டனாவோட ஒரு புக்கு இருக்கு, 2 பென்சில் இப்படி நிற்கிது. இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உங்க குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டா வரணும்னு முடிவு பண்ணிடுங்க. as a டீச்சர் நான் சொல்றேன், 25 இயர்ஸ் நான் டீச்சரா இருந்திருக்கிறேன், அதனால சொல்றேன். மார்க் வாங்கி ஜெயிக்கிறது இல்ல ஜெயிக்கிறது, வாழ்க்கையில் அது ஜெயிக்குதா, அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. அதுக்காக அந்த மார்க்கை பத்தி நீங்க இன்னைக்கு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, ஒரு குழந்தை 98 வாங்குங்க, ஒரு குழந்தை எவ்வளவு படிச்சாலும் 65 தாங்க வாங்கும். அசஸ்மெண்ட் பண்றேங்க நான். as a teacher I assess the child. ஒருத்தங்களுக்கு ஒரு உயரம் இருக்குங்க. ஒரு குழந்தையினுடைய உயரம் 65னா அது 65 வாங்கிருச்சுனா அது 100% வாங்கினதுக்கு சமம்ங்க. சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல, உன் உயரத்தின் எல்லையை தொடுவதற்கு பெயர் தான் சிகரம். அதை தொட்டுவிடு குழந்தையேன்னு நீங்க சொல்லிக் கொடுங்க. அது உங்க குழந்தை 65 இருந்தா 60, 65. பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு, நல்ல விதைகள் நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகும் 60ஆகும் 100ஆகும் போகம் அளித்தன, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டியை தொட்டுட்டுமே. கல்வியை எப்படி தெரியுமா நாம புரிஞ்சு வச்சிருக்கோம்? நான் சொன்னேன்ல, நான் சின்ன வயசுல எங்க அம்மா சொன்னது கேட்டிருக்கேன். ஒருத்தன் புறா வளர்த்துட்டு இருந்தானா, புறா நிறைய புறா வளர்த்துட்டு அதை பாதுகாக்கிறதே அவன் வேலை. காலையில் வந்து உட்காந்துருவான், புறா வளர்க்குறான், புறா நிறைய வளருது. அதை சில வேட்டைக்காரங்க பார்க்குறாங்கங்கிறது இவனுக்கு தகவல் வந்துருச்சு. மொத்தமாக புறாக்களை கூட்டிகிட்டு போயிடணும்னு சில வேட்டைக்காரர்கள் முடிவு செய்கிறார்கள். புறா வளர்க்கணவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கும் கூண்டிலேயே அடைச்சி வச்சிருக்குமா புறாவை. வீட்டு வளர்ப்பு புறா, பறந்து போகாது. ஆனால் காத்தாட விடணும்ல, மொட்டை மாடியில் காத்தாட விட்டுட்டான். விட்டுட்டு பார்க்குறான், பத்தலை. அப்புறம் நிலத்தில் கொண்டு போய் வச்சான். நிலம் அவன் பார்வையில் தான் இருக்கு. ஆனால் புறாக்களுக்கு சொல்லி கொடுத்தானா. நல்ல ஞாபகம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது அப்ளைடு மேத்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு சைக்காலஜி மாதிரி அப்ளைடு லிட்ரேச்சர். புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது. அந்த புறாக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினான். நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்க அப்படின்னா. எல்லா புறாக்களும் தயாராயிட்டேன். முதலாளி சொல்றார் கேட்கலான்ட்டு. எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நாம பாதுகாப்பா இருக்கணும். எல்லாம் அப்படி தயாராச்சு. சொல்லுங்க பாப்போம். வேடன் வருவான்,
எல்லாம் சொல்லுச்சு. வேடன் வருவான், இறை தூவுவான், இறை தூவுவான், வலை விரிப்பான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். எங்க சொல்லுங்க? வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்குதுங்க. இவன் போய் தூங்கிட்டான். வேடன் வந்தான். எல்லா புறாக்களும் சொல்லின வேடன் வருவான். வேடன் கொஞ்சம் அப்படி நின்னான். இறை தூவான், வேடன் யோசிச்சான். வலை தூவான், யோசிச்சான். சிக்கிக்கொள்ள மாட்டோம். கொஞ்ச நேரம் நின்னான். இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்குதுங்க. கிட்ட வந்தான், விதை எடுத்து தூனா, புறா சொல்லிக்கிட்டே இருக்கு. வேடன் வருவான், இறை தூவான், வலை போட்டான், வலை விரிப்பான், மொத்தமா பிடிச்சி முதுகுல தூக்குனான். சிக்கிக்கொள்ள மாட்டோம். அப்படியே சவுண்ட் குறைஞ்சி போச்சு. இவன் தூங்கிட்டு இருக்கிறவன் என்னடா சவுண்டு கேட்கலையே, எப்படி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சேன்னு வந்து பார்த்தா மொத்தமா போயிடுச்சு. சொல்லில் உயர்ந்த சொல் செயல். ஒரு வார்த்தையை பேசினால் அந்த வார்த்தை அந்த குழந்தைக்கு புரிகிறதா? புரிந்த அந்த வார்த்தையை அது படிக்கிறதா? தனக்கு எப்படி புரிகிறதோ அப்படி அது எழுதுகிறதா? நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் குழந்தை முன்னேறி கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு டீச்சரா நான் இந்த விஷயத்தை சொல்றேன், ஒரு தாயா இந்த விஷயத்தை சொல்றேன். நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் 60,000 மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு உரை நிகழ்த்தினார். நான் அதை தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். அவர் ஹிந்தியில பேசுறார், அதை இங்கிலீஷ்ல ஒருத்தர் மொழிபெயர்க்கிறார். எனக்கு ரெண்டுமே புரியுது. அவர் நிறைய விஷயம் பேசுறார். அதில் 3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த சொல்றேன். டியர் பேரண்ட்ஸ், டோன்ட். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். கன்சிடர் யுவர் சைல்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு ஆஸ் யுவர் விசிட்டிங் கார்டு. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குற பிள்ளைங்களுடைய அம்மா அப்பாவை தாங்க அடக்க முடியாது. அந்த குழந்தைகளாவது நம்ம கைக்குள்ள இருக்கும். ஐயோ, என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட், நான் என்ன பண்றது? என் பிள்ளைய அது ஃபெயிலா இருக்குது. உங்க கிளாஸ்ல தான் படிக்குது என் பாப்பா, என்ன பண்றது? நான் அடிச்சிடவா? சோறு போடாம காலை கட்டி தொங்க விட்டுறவா? என் பிள்ளை எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிரும். எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும். ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க சார். எங்க அம்மா யார் வந்தா என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், என்ன பார்த்து என் பிள்ளை எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடும். நான் மனசுல சொல்ல, அம்மா போதும்மா போதும்மா, கூச்சமா இருக்குமா, போதும்மா. உங்களுக்கு தெரியுமா உங்க குழந்தை அப்படி துடிக்குது. பா சொல்லாதப்பா, சும்மா இருப்பா, பரவாயில்லப்பா, என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட். எங்க அம்மா இப்படி சொல்லிக்கிட்டே கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, எங்க போனாலும் என் பிள்ளை பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துடும், ஏன்னா என் பிள்ளைய நான் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்ருச்சு. அவங்க விருந்தாளிகள் போன உடனே எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா எல்லாமே சரி, அது என்னம்மா என்ன ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஏம்மா அப்படி சொன்ன? பெருமை தானடி. உள்ள அண்ணன் தூங்கிட்டு இருக்கான், கூப்பிடு. ஏன் அவனை சொல்லு, நான் உன்னை பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்ட்டு. அவனுக்கு அது பாராட்டுனா நீ சொல்றது எனக்கும் பாராட்டுமா? அது எப்படி ஒரு ஜெண்டர் மட்டும் பாராட்டுக்குரியதா இருக்கும்? நான் இப்படி யோசிக்கிறேன்ல, இப்படி யோசிக்க வச்சதுக்கு காரணம் நான் புறா இல்லை. நான் புறாவை போல் மனனம் செய்வது இல்லை. நான் ஒரு பாட்டு சொல்றேன்னா தேடி சோறு நிதம் தின்று அத பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் உள்வாங்கிறேங்க, நான் பிரேயரை உள்வாங்கிறேன். நான் ஒரு தீபம் ஏற்றினால் அதை உள்வாங்குகிறேன்.
எதை இருந்தாலும் நான் என்று நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள சொல்ல இல்லை. அந்த கான்சியஸ்னஸ் இருக்கா? இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட கான்சியஸ் இருக்கா? பணிவு இருக்கான்னு கேட்கிறேன். இங்க யாராவது கை தூக்குங்க பாப்போம். என் பிள்ளை நான் சொல்ற தவிர்த்து வேற எந்த பேச்சையும், அது நான் எது சொன்னாலும் மறுக்கிறதே இல்லை. அது எனக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளையா இருக்குது. அந்த கை தூக்குனார்ல அந்த அப்பா, அந்த குழந்தைக்கு வயசு 4 வயசுல கேட்கும். 13 வயசுல கேட்க சொல்லுங்க பாப்போம். 14 வயசுல கேட்க சொல்லுங்க பாப்போம். 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் நம்ம பிள்ளை நம்ம பேச்ச கேட்காது. ஆனா ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு போறேன். நம்ம பிள்ளை நம்ம சொன்னா நம்ம சொல்ற மாதிரிலாம் நடந்துக்காது நம்ம கிட்ட. ஆனா அது வளர 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 வாழ்க்கை சில விஷயங்களை அதற்கு முன்னால் போடுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாம் இளமையில் அந்த குழந்தைக்கு சொல்லித்தந்த அறம் உதவியாக இருக்கும் என்பதனை மட்டும் பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக அவர்களுக்கு உதவி இருக்கும், உதவியாக இருக்கும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். பெருமையா வச்சிட்டு இருக்காதீங்க, மகிழ்ச்சியா வச்சிருங்க. மகிழ்ச்சியா வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? நான் சொல்றேன், குழந்தைகள் சோகமாக வளரக்கூடாது. சோகமாக வளரக்கூடிய குழந்தைகள் ஒரு நாளும் குடும்பத்திற்கோ சமூகத்திற்கோ பாதுகாப்பானவர்களாக இருப்பதே இல்லை. சில வீட்டில் சில ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, வருவாங்க, நம்ம வீட்டுக்கு கூட வருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபோட்டோவில் சிரிக்காத, என்ன ஏன்? ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ சோகப்படுத்தியிருப்பாங்க. அதை பொம்பளைங்களுக்கு இது புரியறதே இல்லை. நம்ம புருஷன் நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி வந்துட்டாரு, அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ கும்முன்னு நினைக்கிறத அதெல்லாம் சிரிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? குழந்தை பருவத்தில் இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன். இப்படிலாம் இருந்தால் எனக்கு பேச்சு வராது சார். ரொம்ப அநியாயம் இதெல்லாம். மகிழ்ந்திருங்கள். ஓஷோ சொல்கிறான், உலகத்திலேயே சோகமாக இருப்பது பாவம், மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல என்று சொல்லுகிறான். நான் இப்படி சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு விஷயத்த. இந்த சில மீட்டிங்கில் நான் பேசுறேன் சார், யூத் கிட்ட பேசுறேன், இளமை ததும்புகின்ற பிள்ளைகளிடத்தில் பேசுறேன்னா, லவ் பற்றி எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை அன்னைக்கு போய் பேசினேன், பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பேசினேன். பொம்பளை பிள்ளைகளா, வீட்டில் உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும், சில நேரங்களில் பெண்களாக இருப்பதனால எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். அதே மூஞ்சியோட, அதே கையோட, அதே மனநிலையோட சமூகத்துக்கிட்ட போய் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நமக்கு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அன்பு மட்டுமே நோக்கமாக இருக்கும். வெளியில் நமக்கு யாராவது சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய உள்நோக்கம் வித்தியாசமாக இருக்கும் என்பதனை மட்டும் என் பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள்னு நான் பேசினேன். என் டிரைவர், என் கார் டிரைவர், அன்னை தெரசா யூனிவர்சிட்டியில் பேசுகிறேன். வெளியில் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என் காதில் கேட்குதுங்க அவர் சொல்கிறது, நல்ல வேளை லவ் பண்ண நேரத்தில் இந்த அம்மா பேச்சை நான் கேட்கல, கேட்டிருந்தா அந்த அம்மா பிரித்து விட்டுருக்கோம். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் பிரச்சனை இல்லைங்கிறான். நான் பிரித்து விடுறது இல்லைங்க என் நோக்கம். வாழ்க்கையில் தோற்கக்கூடாது, நீ யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இப்படி கத்தி கதறுகிறேனே தவிர பிரித்து விடுறது இல்லை. சோகமாக இருப்பது என்பது மிகப்பெரிய பாவம். குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தை சொல்லும் போதே இங்கிருந்து பார்க்கவே தெரியுது. புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்கிற ரெண்டுலாம் ஒன்று மூஞ்சி வாடுது, ஒன்று யோசிக்குது. இது கூட நம்ம சந்தோஷமாக தான் இருக்கிறோமா? ஒருத்தர் ஒன்றும் யோசிக்குது. நான் எங்கேயோ சொன்னேன், அதை எங்கேயும் சொல்கிறேன். ஒரு 65 வயசு லேடி கிட்ட கேட்டாங்கங்க,
ஆர் யூ ஹாப்பி? அந்த அம்மா சொன்ன பதில், எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்த கொஸ்டின், ஆர் யூ மேரிட்? அந்த அம்மா, எஸ் ஐ எம் மேரிட். ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? எஸ் ஐ எம் ஹாப்பி. தென் சே தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். Why? Still you are happy after your marriage? Then you have to thank your husband. She said, I won't thank my husband. Why? அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் தமிழில். அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏன் உன் புருஷனுக்கு நீ நன்றி சொல்ல மாட்டியா, நீ சந்தோஷமாக இருக்கிறியன்னு சொன்ன. அந்த அம்மா சொன்ன பதில் தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சந்தோஷமாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. ஐயோ, எப்படி? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். இவரை திருமணம் செய்யும் பொழுதும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். இவரை திருமணம் செய்து கொண்ட பிறகும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பது என்பது என் முடிவு. என் முடிவை நான் யார் கையிலும் கொடுப்பது இல்லை. ஸ்டே ஹாப்பி. தனியாக தானே பிறந்தோம், தனியாக தானே போய் சேர போகிறோம். நடுவில் வந்தவங்களுக்காக எதுக்கு? ஸ்டே ஹாப்பி. மற்றவர்களுக்கு துக்கம் இல்லாமல், மற்றவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நீங்க ஹாப்பியா இருந்துட்டு போங்க. அம்மா அப்பாவுக்கு சொல்ற, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு ஆணும் பெண்ணுமாய், நீங்கள் கணவனும் மனைவியுமாய், அம்மாவும் அப்பாவுமாய் சேர்ந்தே இருப்பது, சண்டை போட்டுக்கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற பரிசே தவிர இந்த மேடையில் குழந்தைகள் வாங்குகின்ற பரிசு அல்ல அந்த குழந்தைகளின் பரிசு. அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கிறாங்கிறத விட அந்த குழந்தைகளுக்கு வேறு எந்த சந்தோஷமும் நீங்க கொடுத்துட முடியாது. 2 பேரும் ஆரோக்கியமா உயிரோட இருங்க, அதை விட பெரிய பரிசு இல்லை உங்கள் பிள்ளைக்கு. தயவு செய்து கடன் வாங்காமல் இருங்கள், அதை விட பெரிய பரிசு உங்கள் குழந்தைக்கு வேறு கிடையாது. தயவு செய்து போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள், அதை விட பெரிய பரிசு உங்கள் குழந்தைக்கு வேறு எதுவும் கிடையாது. அம்மா அப்பாவாக இருக்கிறோம் என்றால் we have some responsibilities. It is not a biological factor, it is a social responsibility to being a father and mother. அம்மாவும் அப்பாவுமாக இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், நம் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு, நான் இப்படி ஓப்பனா சொல்றேங்க, நான் பயப்படுறதே இல்லை. என்ன தெரியும் தெரியுமா பயப்படுறதே இல்லை? ஆசுனா குற்றம்ங்க, இரிதெல்லாம் களைதல்ங்க. குற்றத்தை களைபவர்கள் தாங்க ஆசிரியர்கள். ஆசு இரிதல், குற்றம் களைதல். பேப்பரை கொடுத்தீங்கன்னா திருத்தி கொடுத்துருவேன், இதான் வேலையே. அதனால் சொல்லுகிறேன், நாம் நம் தலைமுறைக்கு செய்ய வேண்டிய மிக அற்புதமான பணி ஒன்றை சொல்கிறேன். இங்க இந்த இடத்துல நான் அதை விதைச்சிட்டு போறேன். குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் நான் சொல்லுகின்ற 2 விஷயத்தை இன்னிலிருந்துங்க. இன்னைக்கு என்னங்க தேதி? 28. இன்னிலிருந்துங்க, இந்த ராத்திரி விட்டுடுங்க, நான் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடும். நாளைக்கு காலையிலிருந்து நான் சொல்ற இந்த 2 மெடிசனை மட்டும் குழந்தைக்கு கொடுங்க. ஒன்று எளிமை, மற்றொன்று பணிவு. இந்த 2த்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. அவங்க எளிமையா இருக்கட்டும். ஸ்டே சிம்பிள். Life is so simple. You know the secret of the life? Life is so simple. But to understand the simplicity is not easy. We make complications. அவன் என்ன கேட்கிறானோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா கிடையாதுங்க. நான் இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எளிமை என்பது அறம். குழந்தை எளிமையா வளருதா, அந்த குழந்தை ரொம்ப நல்லா வளருதா அர்த்தம். பணிவுடன் வளர்த்து காட்டுங்கள். நான் அடிமையாக வளர்க்க சொல்லவில்லை, பணிவுடன் வளர்க்க வேண்டும். நம் குழந்தை நம்மிடத்தில் பணிவு காட்டுகிறதா? கோபத்தில் ஏதோ சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு மிருகத்தின் பேரை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லக்கூடாது, சொல்லிட்டீங்கன்னா அது உடனே சொல்லுது, அந்த மிருகத்து பேரை சொல்லிட்டே சொல்லுது. அப்ப நீ யாரு? அதுக்கு நீ அம்மாவா, நீ அப்பாவான்னு கேட்குது. நம்ம சிரிக்கிறோம். நான் சில இடங்களில் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லிட்டு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு வயசு 80.
டெரர். நான் ஏன் ஃபுல் ஹேண்ட் போடுறேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்துருக்க மாட்டீங்க, கொஞ்ச நாளாக தானே பார்க்குறீங்க ஃபுல் ஹேண்ட். எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஏய் சுல்தானா வா அம்மா, இனிமேல் ஃபுல் ஹேண்ட் போடு. சரிம்மா. ஏன், எதுக்கு? நோ, அம்மா சொல்லிட்டா அது சரியா இருக்கும். எந்த வயசானாலும் அம்மா அம்மா தான், அம்மா சொன்னா சரியா இருக்கும், முடிஞ்சு போச்சு. அம்மா கான்சியஸா இருக்காங்க, எனக்கு சொல்றாங்க, நான் கேட்கறேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் எந்த லாஸும் வந்ததில்லை. நாம் நம்முடைய குழந்தைகளிடத்தில், நான் இன்னைக்கும் சொல்றேங்க, எங்க அம்மா எங்க அம்மா என்னை கூப்பிடும் போது இப்படியே சத்தியங்க இது, இன்னைக்கு கூட எங்க அம்மா 8 கட்டையில தான் என் பேரை கூப்பிடும், சுல்தானா அப்படின்னும். இப்போவும் நம்ம செப்டம்பர் 5 வந்தா 80 முடியுது, சுல்தானா அப்படி. அம்மா தான் என் டோன், வேணா கேட்டுக்கோங்க. திப்பு சாஹிப் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு வீடு. எங்கள் அம்மா கீழே உட்காந்துருந்தாங்க, நாங்கள் கீழே தான் உட்காருவேன். நான் கீழே உட்காந்துருந்தாங்கன்னா மேலே உட்கார மாட்டேன். இப்போ வயசாயிடுச்சுன்றதுனால எங்கள் அம்மா கீழே உட்கார்றது இல்லை, மேலே உட்கார மாட்டேனே. அந்த ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா ஒரு சுருதி பெட்டி வச்சுருந்துச்சுங்க சின்ன வயசில், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சுருதி பெட்டினா ஃபிசிக்கல் இல்லை, சா ரீ கா. இதில் எனக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இவங்க எல்லாருக்குமே எங்கள் அம்மா செட் பண்ண சுருதி என்ன தெரியுமா? சா. அம்மா பசிக்குது, சாப்பாடு கொடு, நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, லைட் ஆஃப் பண்ணாத, படிக்கணும். இதுதான். நாளைக்கு இட்லி சுட்டு தரீங்களா? இங்கே தான் இருக்கணும் வாய்ஸ். நாளைக்கு சப்பாத்தி பொட்டுன்னு விழும். என்ன குரல் ஓயிறது? இன்னைக்கு நம்ம புள்ள எந்த கட்டையில் பேசுது தெரியுமா? சா போயிடுச்சு, ரீ போயிடுச்சு, கா போயிடுச்சு, மா போயிடுச்சு, பா போயிடுச்சு, தா நீ சோல கத்துது. அம்மா என் சாக்ஸ் எங்க? 7:30 ஆயிடுச்சு, ஸ்கூல் பஸ் வந்துடும். அறிவில்ல, யார் போய் திட்டு வாங்குறது? அதே டிஃபன் கட்னியா? நான் சாப்பிட மாட்டேன். நான் அந்த வாய்ஸ்ல நான் பேசி இருந்தேன்னா ரெக்கார்ட் ஆகுது, நான் சொல்றேன். இன்னைக்கு நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன், அடிச்ச கொண்டிருக்கோம். அம்மா ஒரு பயம் இருக்குதுங்க அம்மா அப்பா கிட்ட. இன்னைக்கு சரி அம்மா அப்பா கிட்ட தான், இல்லை பள்ளிக்கூடத்தில் இருக்குதா? இல்லை, நான் கேட்குறேன், லீவ் லெட்டர் எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் தானே எழுதுறீங்க, ஆமாவா இல்லையா? ஆஸ் ஐ ஆம் suffering from fever, I request you to grant me 2 days leave. Yours? மேனகா மேடம் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சின்சியர்லி எழுதியிருக்க மாட்டாங்க. நானும் சின்சியர்லி எழுதலை. நாங்கள் 2 பேரும் எழுதுனது யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி எழுதணுமா? இன்னைக்கு இல்லையா? சின்சியர்லி, ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி. நான் ஏன் எழுதுறது இல்லைன்னு கேட்டேன் மேடம். ஒபீடியன்ட்லியில் ஐ முன்னால் வருமா, ஈ முன்னால் வருமான்னு ஸ்பெல்லிங் ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த் இருக்குதோ அவ்வளோ எள்ளு, சின்சியர்லியில் எவ்வளோ சின்சியரோ அவ்வளோ எள்ளு, ட்ரூலி அதில் எவ்வளோ எள்ளு இருக்கும். என்னயா கொரோனா வந்துச்சா? கம்முன்னு பயந்து உள்ள இருந்தோமா? பழிச்சோமா? பணிவு, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. பிளக்கை யார் பிடுங்கி விட்டுருவாங்களோ அவங்க முன்னால வீராப்பு பேசக்கூடாது, அதுக்கு பேர் தான் பணிவு. கிருஷ்ணங்கிட்ட ரொம்ப வீராப்பா பேசினான் அர்ஜுனன். அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சாபம் வந்து சேர்ந்தது அவனுக்கு மகாபாரதத்தில்.
அப்ப கிருஷ்ணன் கூப்பிட்டு சொல்றான், நான் யாரு? நான் உன்னை விட உயர்ந்தவன் தானே. என் முன்னால பெருமையா பேசு. உன்னை நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கும் தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்து சேர்ந்தது என்று சொல்கிறது மகாபாரதம். நம்மை விட உயர்ந்தவர்கள், நம்மை விட வயசானவர்கள், நம்மை விட பவர்ஃபுல்லான ஆட்கள் முன்னால பணிவு காட்டுவது மிக மிக புத்திசாலித்தனம் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்ககிட்ட காட்டாத பணிவை, இவர்களிடத்தில் காட்டாத பணிவை சமூகம் பே பண்ணி வாங்கிக்குது. Your children paying for that. ஒன்றும் இல்லை, மகாபாரதத்திலே சொல்றேன். அஸ்வத்தாமன் பஞ்ச பாண்டவர்களை கொல்லணும்னு முடிவு பண்ணி உப பாண்டவர்களை கொண்டுறான். கடைசியா அவன் எடுத்த அஸ்திரம் என்ன தெரியுமா? நாராயண அஸ்திரத்தை எடுக்கிறான். துரோணாச்சாரியாருடைய பையன். பெரிய ஒரு நாராயண அஸ்திரம் வருது. இட்ஸ் லைக் a நியூக்ளியர் வெப்பன். அப்படி வருதுங்க. கிருஷ்ணர் பார்க்கறாருங்க. கிருஷ்ணன் பகவான் தானே. நான் சொல்றது ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, ஆழமா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகிட்ட சொல்லுங்க. 10 வயசுக்குள்ள சொல்லி கொடுத்துருங்க. 11ல இருந்து 22 கேட்காதுன்னு நானே சொல்லிட்டேனே. 10க்குள்ள சொல்லி கொடுத்துருங்க. இத நாராயணாஸ்திரம் வருது. கிருஷ்ணர் என்ன தெரியுமா செஞ்சார்? பணிந்து கொள்ளுங்கள்னார். பஞ்ச பாண்டவர்கள் அப்படியே பணிஞ்சு கொள்ள சொல்றார். தன்னுடைய சைனியத்தை பணிந்து கொண்டு தானும் பணிந்து கொள்கிறார். நாராயணாஸ்திரம் வருது. யாரும் தனக்கு எதிரி இல்லைன்னு திரும்பிருச்சு. மகாபாரதத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகின்றவர்கள் எழுதுகிறார்கள், கிருஷ்ணன் நாராயணாஸ்திரத்துக்கு எதிராக பணிவு என்கின்ற அஸ்திரத்தை பயன்படுத்தி அதை வீழ்த்தினான் என்று எழுதுகிறார். என் பையங்க, நான் உண்மையா சொல்றேன்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட நான் வந்து அவனுடைய ஸ்டேட்டஸ் காட்டுறேன். அவன் எழுதுறாங்க. அவனுக்கு 25 வயசு. அவன் எழுதுறான், being kind is not a strategy, it is my decision ன்னு எழுதுறான். being kind is not a strategy, it is our decision. அவங்க கிட்ட சொல்லிக் கொடுங்க கைண்டா இருக்கிறது என்னன்னு. 5 வயசு வரைக்கும் அழகா தான் வளருதுங்க. 10 வயசு வரைக்கும் அழகா தான் வளருது. அப்புறமா எங்க போகுது அந்த பணிவு? நான் ரொம்ப நுட்பமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். குழந்தைகள் மிகச் சிறப்பாக வளர வேண்டுவதற்கு மிக முக்கியமாக 2 பேர் துணை செய்ய வேண்டும். ஒன்று ஆசிரியர், மற்றொன்று பெற்றோர். 2 பேரும் இருக்கு. வெறும் கத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க கூடாது. நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். டீனேஜ்ல உங்க குழந்தை இருந்துச்சுன்னா உங்க குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு டூல் ஹியூமர், பட் வித் லிமிட்ஸ். காமெடி கிடையாது, ஹியூமர். என் பையன் என்கிட்ட எப்படி ஹியூமராக பேசுவான் தெரியுமா? அதான் ரொம்ப நல்ல அப்படிலாம் நான் சொல்ல வரல, A class B அப்படிலாம் சொல்ல வரல. சும்மா எனக்கு தெரிஞ்சது என் உதாரணத்தை சொல்கிறேன். என் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான்ல, கார்பரேட் லாயர். அவன் அன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கிறேன். அவனை பார்த்து 10 நாள் ஆச்சு. நேரம் வந்தான் என் பெட்ரூமை திறந்துட்டு, அம்மா என்ன மீட்டிங்னு போயிட்டே இருக்கிறீங்க, வேலைன்னு போயிட்டே இருக்கிறீங்க, நான் ஒருத்தன் இருக்கிறது ஞாபகம் இருக்கா? நான் கிளம்புறேன் இப்போ மீட்டிங்க்கு. இப்போ மீட்டிங் போறீங்களா அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவிஞர்களை பேச்சாளர்களெல்லாம் நீங்க ரசிக்கலாம், வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. அவன்கிட்ட நான் சொல்ல வேணான்னு நினைச்சேன். வாய் துடுக்கு சொல்லிட்டேன். சொல்லியிருந்திருக்க வேணாம், நான் சொல்லிட்டேன். இங்க வாடான்னு வந்தான். உங்க அம்மா நல்லா பேசுற வரைக்கும் என்னை யாரும் விட மாட்டாங்கடா, பேச கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அவன் இப்படி என்னை பார்த்தான். லாயர்ல போயிட்டான். சரி போயிட்டானேன்னு சிரிச்சா பாருங்க, வந்துட்டான். என்ன சொன்னீங்க? இல்லடா, நான் நல்லா பேசுற வரைக்கும் யாரும் என்னை விட மாட்டாங்கன்னு சொன்னேன்டா. அதான் சொல்றேன், ஒரு நாளாவது நல்லா பேசுரு. நல்லா பேசுறவங்க தானே விட மாட்டாங்க, நல்லா பேசினா விட்டுருவாங்கல்ல, நல்லா பேசிட்டு வந்துருங்கிறான். குழந்தை அப்படிதான் பேசும். அம்மா நீ 4 பேருக்கு பெரிய பேச்சாளராக இருக்கலாமா, எனக்கு மம்மிமா, எனக்கு அம்மாம்மா, பிஹேவ் லைக் மை மாம் ப்ளீஸ் அப்படிமா. ஓகே, என்ன செய்யணும்? மக்குருணி பண்ணி கொடு. அவ்வளோ வேலை வாங்குவாங்க. வேலை வாங்கினதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சுவான்.
அவனுக்கு சமைச்சு கொடுத்தனா வந்து கொஞ்சுவான். நான் என்ன சொல்றேன், 20 வயது வரைக்கும் ஆன குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் கார்டியலா, கொஞ்சம் ஹியூமரா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. ஆனா 10 வயசு வரைக்கும் கண்காணிப்பும் கண்டிப்பும் அன்பும் கலந்து தரணும். பல இடங்களில் நம்முடைய குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகளாக வளர்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. நமக்கெல்லாம் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. பல என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற நடுவில் அந்த குழந்தைகள் முன்னேறுதுன்னா அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அவ்வளவு சுலபமானது இல்லை, ரொம்ப கஷ்டமானது. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வார்த்தையை மனசுல எடுத்துட்டு போங்க. ரொம்ப லைட்டர் வெயின்ல சொல்றேன். நம்ம பிள்ளைங்களை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க, ரொம்ப பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளை உருப்படாதானே? நினைச்சு பாருங்க, நம்ம அம்மா அப்பாவை விட நம்ம நல்லா தானே சார் இருக்கோம்? இருக்குமா? நம்மளை விட நம்ம பிள்ளை நல்லா தான் இருக்கும். நாம கெடுக்காம இருந்தா சரி. நாம் கெடுத்து விடக்கூடாது. நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெயிட்ட தூக்க விடுங்க குழந்தைகளை, வெயிட்ட தூக்க விடுங்க. எங்க விடுறீங்க? அப்பப்பா இந்த ஸ்கூல்ல எப்படி பண்றாங்கன்னு தெரியாது. எல்லா மூட்டையும் எடுத்துட்டு வந்து கார் திறந்து உள்ளேயே இறக்கி கையில இருக்கிற புக்ஸ் பேக் எடுத்து கையில இருக்கிற டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு உள்ள போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட கொஞ்சம் கிளாஸ்ல ஏன் உள்ள கிட்ட கொடுங்க, முதுகு தண்டு உடஞ்சிருமா? கொடுங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், எந்த குழந்தை சுமையை தூக்கி பழகுகிறதோ அந்த குழந்தை தாய் தகப்பன் எந்த சுமை எடுத்தாலும் தன் கைக்கு மாற்றிக்கொள்ளும். எந்த குழந்தை சும தூக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க சாவர வரைக்கும் அது சுமையை நீங்க தான் தூக்கணும். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வளர்த்துறாதீங்க, இன்னிலேருந்து விட்டுடுங்க. சென்னை சிட்டிலேயே இந்த வார்த்தை இருக்கக்கூடாது இனிமேல், எந்த குடும்பத்திலையும் இருக்கக்கூடாது. ஒரு சென்னை சிட்டி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. என்ன தெரியுமா? இங்கே பாடுறா, நீ எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் ஒன்றும் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, நீ உருப்படியாக படித்து முன்னேறிட்டு போனால் போதும் எங்களுக்கு சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன சொல்லி வளருங்க தெரியுமா? நாளையிலேருந்து டைலாக் மாற்றுங்க. இங்கே பாடுறா, அமித்திஸ்கில் படிக்க வச்சுருக்கேன், இவங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுங்கிறது நாம சொத்தை வித்து கொடுக்கற மாதிரி. கஷ்டப்பட்டு வளர்க்குற உன்னை வெறும் ஃபீஸ் மட்டுமாடா வாங்குறாங்க? என்ன கேட்டாலும் கொடுக்குறோமேடா. இப்போதான் யோசிக்கிறாங்க பின்னால் இருக்கிறவங்க, இந்த அம்மா ஏன் கூப்பிட்டோம் நாங்கள்? எனக்கு நான் உங்களுக்காக தானே வந்தேன், இவங்களுக்காக வந்தேன். சொல்றேன் பாருங்க, குழந்தை எப்படி சொல்லி வளருன்னு தெரியுமா? இங்க பாடுறா, என் வாழ்க்கைய பணைய வச்சு உன்னை வளர்க்குறேன், என்ன என் பொண்டாட்டியே என் குடும்பத்தை நாளைக்கு படிச்சு நீ தான் காப்பாற்றணும், நாங்கள் உன்னை தான் நம்பி இருக்கிறோம்னு சொல்லி பாண்டேஜ் பண்ணி வளருங்க. இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. இன்னொரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், பிள்ளைங்களுக்கு முன்னால அம்மா அப்பா சண்டை போட்டுக்காதீங்க. நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே பிறந்தது ஒண்ணு, அது நம்ம வீட்டில் தான் இருக்குது. நம்ம சண்டை போடுற டைம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்பாட்ட ஒரு மாதிரி பேசும், அம்மாட்ட ஒரு மாதிரி பேசும். முன்னால சண்டையே போடாதீங்க. அம்மா திட்டினாங்கன்னா அப்பா வந்து அம்மாவை பிள்ளைக்கு முன்னால திட்டாதீங்க. அப்பா பிள்ளைய திட்டினாங்கன்னா அப்பா வெளில போன உடனே அப்பா வந்து பிள்ளைகிட்ட திட்டாதீங்க. இன்னொரு டிப்ஸ் கொடுக்கவா? தரவா? இந்த யங்ஸ்டர்ஸும் இருக்கிறீங்க, அம்மா அப்பாக்குள்ள சண்டை வரும்ல, புருஷன் பொண்டாட்டி கிட்ட சண்டை வரும், கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும்ல, உயிருக்கு ஆபத்து நான் மட்டும் வெளியில சொல்லுங்க, மற்றபடி சொல்லாதீங்க. நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு நடுவில் இருக்கிற கருத்து வேறுபாடு அவங்க கிட்ட மட்டும் சொல்ல மாட்டீங்களா? இன்னிலேருந்து சொல்லாதீங்க. யார் தெரியுமா லிஸ்ட்டு? நம்பர் 1 நம்மளை பெத்தது, சொல்லவே சொல்லாதீங்க. அடுத்தது நமக்கு பிறந்தது, அப்பா இப்படி சொல்லிட்டாருடா, அம்மா இப்படி. அதை விட கூர்மையா நம்மளோட பிறந்தது. கை தட்டுறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவர், சைலண்டா இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லப்பட்டவர்கள். சொல்லாதீங்க. அதுங்களுக்கு வாச்சதுன்னு ஒன்று இருக்கும்.
தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, தம்பியை கல்யாணம். இவங்க எல்லாம் கிடைச்சதுனால நமக்கு கிடைச்சவங்க. இவங்க கிட்டலாம் பஞ்சாயத்துக்கு போவாதீங்க. ஏன் தெரியுமா? கெட்டவங்கன்றதுனால சொல்கிறேன்னா இல்லை, நம்ம மேலே ரொம்ப அன்பானவங்க, நம்ம மேலே அன்பானவங்க. அதனால் அவங்க கொடுக்குற அட்வைஸ் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராது. புரிஞ்சுதா? இப்படி தான் சொல்ல முடியும், டைரெக்டாலாம் சொல்ல முடியாது. என் மேலே போட்டுட்டு சொல்லவா? மேனக்கு அம்மா பார்க்குறாங்க, ஒழுங்காக தானே இருந்தது என் குடும்பம், என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் நீ? நான் என் பிள்ளைக்கு கூட அதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 15 நாளுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனைங்க. நான் எங்கள் அக்கா என் மேலே உயிரே வச்சுருக்குதுங்க. எங்கள் அக்கா கிட்ட போய் சொன்னேன், இப்படி சொல்லிட்டாரு அப்பா அப்படின்னு அழுதனா. என் அக்கா என் மேலே உயிர், அது தான் உயிரை கூட எடுத்து கொடுத்துருவோம் எனக்கு, அந்த அளவுக்கு உயிர். சொன்ன உடனே சோஃபாவில் உக்காந்துருந்தது எந்திரிச்சுதுங்க, உடம்புல சாமி வந்த மாதிரி எந்திரிச்சு சொல்லுச்சு, ஐயோ உன்னை பார்த்தா அப்படி சொன்னாரு, தங்கத்தை எடுத்து தரையில போட்டுட்டானே. அப்பவே சொன்ன அம்மாட்ட, அந்த ஆளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணான்னு. எப்ப? என் பையனுக்கு 25 வயசு. இப்போ நான் அந்த ஆள் எனக்கு கல்யாணம் பண்ண வந்த நாள்ல இருந்து, பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அந்த ஆள் செஞ்ச அத்தனை அநியாயமான விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல ஸ்கேன் ஆகுது அந்த அக்காவால். நான் நேராக வீட்டுக்கு போகலாமா, வக்கீல் வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? குடும்பம்ங்கிறது இப்படி இல்லை, இப்படி தான். நீங்கள் மேலே இப்படி ஆணும் பெண்ணுமா சேர்ந்து இருங்க. குடும்பம்ங்கிற பந்தம் உங்களுடன் ஆணும் பெண்ணுமாய் சேர்ந்து இந்த இயற்கையும் இறைவனும் சேர்த்து இருக்கிறான் என்றால் அந்த கட்டடத்திற்குள் 3வது ஆளை அனுமதிக்காதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ்ந்த அந்த குடும்ப கட்டமைப்பை தூக்கி நிறுத்துங்கள். ஆண்களே, பெண்களே, குடும்பம் என்ற நிறுவனம் சரியாக இருந்தால்தான் குழந்தைகள் நிம்மதியாக இருப்பார்கள். நான் இந்த விஷயத்தை சொல்லி நிறுத்துறேன். இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, அந்த ஜெனரேஷனுக்கு நிறைய ஆசைகள். இதை யாரெல்லாம் பார்க்கறான்னு நினைக்கிறீங்க? எந்த வயசுல இருக்கிறவங்க பார்க்கறாங்கப்பா? சொல்லுங்களேன் தெரிஞ்சா. 15 வயசு இதை பார்த்து கெட்டு போகுது. அப்ப 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80 வரைக்கும் இதுக்கு அடிக்ட். வீட்டுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. குழந்தை உருப்படணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சில தியாகங்களை செய்யாமல் உங்கள் குழந்தைகளை ஆளுமையான மனிதர்களாக மாற்ற முடியாது என்பதனை எழுதிட்டு போங்க. விட்டமின் எம் கொடுக்கறத நிறுத்துங்க. விட்டமின் என் கொடுங்க. நோ. 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. 25 விஷயத்துக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுங்க. தள்ளி போடுங்க. எல்லாத்தையும் கொடுக்காதீங்க குழந்தைக்கு. நான் இப்படி சொல்லி நிறுத்துறேன். நான் பார்த்ததில் இன்றைய தலைமுறை போல் வருங்கால தலைமுறையின் மீது பேரன்பும் பெரும் கோபமும் பெரும் பயமும் பெரும் கருணையும் கொண்ட ஒரு தலைமுறையை இதற்கு முன்னாலும் யாரும் பார்த்ததில்லை, இதற்கு பின்னாலும் யாரும் பார்த்ததில்லை. உங்களுடைய நற்செய்கைகள் என்கின்ற பெயரினால் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்தை தருகின்றன. புரிஞ்சுக்கோங்க. என் கையில் ஒரு கேட்ஜெட் இருக்கு. இந்த கேட்ஜெட்க்கு நான் மூடி போட்டு வச்சிருக்கேன். இதுக்கும் மூடி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சைபர் கிரைம் பார்க்குற ஒருத்தர் என்கிட்ட சொன்ன விஷயம் இது. கேமராவை மூடி வைங்க. எந்த பொருள் வாங்குகின்ற பொழுதும் உங்களுடைய ஃபோன் நம்பரை அந்த கடைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்குது, அது உங்களை பார்க்குது. ஸ்டே அவே, பி அவேர். நீங்கள் பயன்படுத்துவது வெறும் உங்களுக்கும் அதற்குமானது. நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சர்வரில் இருக்கும். ஜாகிரதை. கொஞ்சம் துணிச்சலான வார்த்தை தான் இருந்தாலும் சொல்கிறேன். உங்களை என் கூட பிறந்த சகோதரர்கள் போல் நினைத்து நான் பெற்ற பிள்ளையிடம் பேசுவது போல் ஓப்பனாக பேசுகிறேன். செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இதை தான் திறந்து பார்ப்பாங்க. சரியா? உடம்பை எப்படி சுத்தப்படுத்திக்கிறோமோ அப்படி டெய்லி இதை க்ளீனாக வச்சுக்கோங்க.
க்ளீன் பண்ணு. குப்பையை சேர்த்து வச்சுக்காதீங்க, உள்ள அழுக்க சேர்த்து வச்சுக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் இப்போ. இந்த குப்பைகளை சேர்த்து வைத்து இருப்பதனால் இதை எடுத்துக்கிட்டு எதுக்கு பாத்ரூமுக்கு போகிறீங்க சொல்லுங்களா? பெண்கள் போவதில்லை, ஆண்கள் போகிறார்கள். ஏன்னு கேட்டால், நான் கேட்டேன் சார், தனியாக போக பயமா? தனியாக போகலாம் பயம் இல்லை, இதை தனியாக விட்டுட்டு போக பயம். எவ்வளோ பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க. ஒருத்தி கீழே விழுந்துட்டாங்க, போய் காப்பாற்ற போகிறேன், மயங்கி விழ போகுது. எங்கள் காலேஜுக்கு முன்னால் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அடிபட்டுருச்சு. நான் போய் ரெஸ்கியூ பண்ணுறேன். ஏய் ஃபோனை எடு, அப்பா பேரை சொல்லுண்ணே. அது மயங்குது, இப்படி மயங்குது. ஃபோனை கொடுண்ணே, பாஸ்வேர்டு. மூஞ்சி காட்டினா திறக்கலை, கை கொடுக்குறேன்னு திறக்கலை, பாஸ்வேர்டு அப்படிங்குது. போடுன்னு போட்டுச்சு. நான் பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கிறேன். எட்டி பார்த்தேன், மயங்கிருச்சுன்னா அப்புறமா லாக் ஆகிடுச்சுன்னா ஃபோன் வேணும்ல. ஒரு பாஸ்வேர்ட் போட்டுச்சிங்க. நம்ம நாசமாக போகணும்னு சொல்லிட்டு சூனியக்காரங்கிட்ட போய் தகடு வாங்கி, அந்த தகடில் ஒரு சூன்யத்துக்காக வச்சுருப்பாங்க தெரியுமா, இது ஸ்டார் போட்டு அதுக்குள்ளே என்னென்னமோ எழுதி அப்படி போடுதுங்க. போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு டி போட்டு டபிள்யூ போட்டு ஜெட் போட்டு புள்ளி வச்சுது, திறந்தது பாருங்க, மயங்கிருச்சு. அது 30 செகண்டில் ஆஃப் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு. குடும்பத்துக்கு எதுக்கு பாஸ்வேர்டு? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதுக்கு பாஸ்வேர்டு? அஃபிஷியலாக இருந்தீங்கன்னா அஃபிஷியலாக வச்சுட்டு போங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டு ஆம்பளையா இருங்க, வீட்டு பொம்பளையா இருங்க. ரொம்ப கடுமையாக சொல்கிறனோ? நான் சொல்லவா யார் சொல்லுவா? நீங்கள் யார் சொன்னாலும் தான் கேட்க மாட்டேங்கிறீங்களே. வீட்டில் சில விஷயங்களில் சில தியாகங்கள் செய்ய ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு பறவைகளை எடுக்கிறாங்க, பறவைகளை ஃபோட்டோ பிடிக்கிறான். அவன் கேமரா வச்சுட்டு உட்காடுறாங்க, ஒரு தலையில் அந்த இலை போட்டுட்டு அப்படி உட்காடுறான். ஒரு பறவை வருதுங்க. நான் இதை சொல்லி நிறுத்துறேன். இந்த பறவை பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அந்த பறவை, அவன் எடுக்கிறவன் கலைஞன். பறந்து வருது பறவை, அப்படியே வந்து நதி, ஆறு, அவன் நடுவில் பாறையில் உட்காந்துருக்கான். ஆறில் போய் மறுபடியும் உட்காந்துருச்சு, மறுபடியும் வருது, படப்படுத்திட்டு போய் உட்காந்துருச்சு. 3வது 4வது வாட்டி வந்து அப்படியே உள்ள வாயை போட்டு சல்லுக்குன்னு எடுத்து பாருங்க, இவ்வளோ பெரிய மீன் எடுத்துட்டு வெயிட் அதுக்கு எடுத்துக்கிட்டு போகுது. போய் போய் அப்படி வாயில் அந்த வச்சு காலில் பிடிச்சிருச்சிங்க. காலில் பிடிச்சிருச்சா, இப்போ கொத்தி சாப்பிடணும். அது கண்ணில் அவன் ஜூம் பண்ணுறான், இப்படி பார்க்குது, அந்த மீனை பார்க்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுச்சுன்னு தெரில, காலிலேயே அப்படியே கவ்விட்டு எடுத்து மறுபடியும் வாயில் எடுத்துக்கிட்டு பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. ஏய் கிடையாது, ஏய் இல்லை, உள்ளே போயிடுச்சுங்க மீன். மயங்கி ஆக்சிஜன் இல்லாதனால மயங்கி போயிருக்கு. மறுபடியும் அப்படியே துளிச்சிக்கிட்டு வருதுங்க. அவன் கேமரா உள்ளே போட்டு வச்சு காட்டினாங்க அந்த மீன் என்ன பண்ணுதுன்னு. அப்படியே வந்துச்சுங்க மீன், மேல் தளத்துக்கு வந்துட்டு சலுப்புன்னு ஒரு அடி அடிச்சுதுங்க. அது மீன் பின்னாலேருந்து அவ்வளோ முட்டைகள் வந்துச்சு. அந்த பறவை நமக்கு சொன்னது என்ன தெரியுமா? நான் மீன் சாப்பிடுவேன், தலைமுறையை சாப்பிடுவதில்லை. தலைமுறையை சாப்பிடக்கூடாதுங்க. நம்மகிட்ட குழந்தை வந்திருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு, வீட்டில் இருக்குன்னா குழந்தைகளை மரியாதை செய்வோம். குழந்தைகளை தவிர்த்து வேறு எந்த சொத்தும் இந்த உலகத்தில் இல்லை. அந்த குழந்தைகளுக்காகத்தான் இந்த உலகம். அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறேன், எங்கேயோ நின்றுட்டு இருந்தாலும் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறீங்க, தயவுசெய்து உங்கள் கிளாஸ்க்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள் அறிவை தந்துடாதீங்க. ஏன்னா இன்னும் நான் ஒரு 10 வருஷம் கழித்து வந்தாலும் நீங்கள் இதே ஸ்கூலில் நிறைய சம்பளம் வாங்கிட்டு டீச்சராக தான் இருப்பீங்க. அவன் உள்ளே வரும்போதே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவான், அவள் உள்ளே வரும்போதே ஒரு IAS அதிகாரியாக வருவா, அவன் உள்ளே வரும்போதே சாதிப்பாளர்களாக வருவார்கள். அவர்கள் உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள் என்றால் உங்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வரவில்லை, அவர்கள் தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அதற்கு எந்த பள்ளிக்கூடம் உதவி செய்கிறதோ அந்த பள்ளிக்கூடம் தான் சிறப்பான தலைமுறையை உருவாக்குகிறது. நீங்களும் நானும் இவர்களும் சேர்ந்து சிறப்பான தலைமுறையை உருவாக்குவோம். டீச்சர்ஸ்க்காக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, அவர்களுடைய சம்பளத்தை இந்த வருடத்தில் இருந்து அதிகப்படுத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.